ஒரு கொலையாளி 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் பெயரை யாரும் அறியவில்லை. 1940ஆம் ஆண்டு மெக்சிகோ சிட்டியில் ஒரு மனிதன் லியோன் ட்ரோட்ஸ்கியின் வீட்டில் நுழைந்தான். அவன் பெயர் ரமோன் மெர்காடர். ஆனால் அது உண்மையான பெயர் இல்லை. சோவியத் ஒற்றன் ஒரு போலி அடையாளத்துடன் 3 ஆண்டுகள் காத்திருந்தான். ட்ரோட்ஸ்கியின் நெருங்கிய நண்பனாக மாறினான். நம்பிக்கையை வென்றான். பொறுமையே அவனது ஆயுதம். ஆகஸ்ட் 20, 1940 ஒரு பனிக்கோடாரி. ஒரே ஒரு அடி. ட்ரோட்ஸ்கி மறுநாள் இறந்தான். மெர்காடர் அங்கேயே பிடிக்கப்பட்டான். ஆனால் அவன் வாயே திறக்கவில்லை. 20 ஆண்டுகள் மெக்சிகன் சிறையில் அழுகினான். தன் உண்மையான பெயரை சொல்லவில்லை. சோவியத் தொடர்பை ஒப்புக்கொள்ளவில்லை. எந்த உடைவும் இல்லை. 1960 சிறையிலிருந்து வெளியே வந்தான். ஒரு இரகசிய விமானம் அவனை மாஸ்கோவுக்கு அழைத்துச் சென்றது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் சோவியத் யூனியன் அவனுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்தது. 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கொலைக்கான பரிசு உலகம் அறியாத ஒரு மனிதனுக்கு இரகசியமாக வழங்கப்பட்டது.